வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். இ-பாஸ் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 29ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் கருப்பு கொடி போராட்டம். ஏப்ரல் 2ஆம் தேதி முழு அடைப்பு. அனைத்து சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் நடைமுறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 29ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் கருப்பு கொடி போராட்டமும், ஏப்ரல் 2ஆம் தேதி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டமும் நடத்த நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டுக்குழுவினரும் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் தனியார் தங்கும் விடுதி, சுற்றுலா வாகனம், உணவகம், விவசாயம், ஆட்டோ ஓட்டுநர் என்று மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு சங்கங்களை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் சங்கத்தினர், இ-பாஸ் நடைமுறையால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாள் ஒன்றுக்கு 6000 சுற்றுலா வாகனங்களும், சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் 8000 சுற்றுலா வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவால் நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் முறையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள வாகன கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 29ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் கருப்பு கொடி போராட்டமும், ஏப்ரல் 2ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டமும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஏப்ரல் 2ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் அன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் யாரும் நீலகிரி மாவட்டத்திற்கு வர வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன். 2ஆம் தேதி புதன்கிழமை 24 மணி நேர கடை அடைப்பு போராட்டம் நடத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த 24 மணி நேரம் கடை அடைப்புன்றது எல்லா பக்கமும் நீலகிரி மாவட்டம் முழுக்கும் ஒரு கடைகளும் இயங்காது. குறிப்பாக ஆவின் பூத்துகளும் கூட டீ போட மாட்டாங்க. அந்த மாதிரி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க ஒரு கடை அடைப்பு, ஒரு மாபெரும் கடை அடைப்பு போராட்டம் நடக்க போகிறோம். அந்த கடை அடைப்பு போராட்டத்திற்கு ஒரு நாள் அது அடையாள கடை அடைப்பு போராட்டமாக தான் நடக்க இருக்குது. அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அடையாள கடை அடைப்பு போராட்டம். அந்த கடை அடைப்பு போராட்டத்திலையும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலைன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் போராட்டங்கள் அறிவிக்க இருக்கிறோம். கால வரையற்ற கடை அடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தயங்காது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்கிறோம். கடையடைப்பு போராட்டம் மட்டுமல்லாமல் காட்டேஜ் அசோசியேஷன், ஹோட்டல் அசோசியேஷன் எல்லாருமே இணைஞ்சு தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால 2ஆம் தேதி எந்த ஹோட்டல்களையும் எந்த காட்டேஜ்லையும் ரூம்களை முன்பதிவு செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். ஆன்லைன் புக்கிங்கில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனால வரக்கூடிய டூரிஸ்டுகள் யாராவது வந்தால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க. அதனால தான் இந்த 2ஆம் தேதி தவிர்த்து மற்ற நாளில் வாங்கன்றதை நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். அன்னைக்கு ஆட்டோ, டாக்ஸி, மேக்ஸி கேப், எந்த சுற்றுலா வாகனமும் எந்த வாகனமும் இயங்காது. அனைத்து தரப்பான அமைப்புகளும் எங்களுக்கு பேராதரவு தருவதாக எங்களோட கைகோர்த்து நிற்கிறாங்க. டிம்பர் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் மற்றும் அனைத்து சங்கங்கள், கோத்தகிரி, குன்னூர், கூடலூர், பந்தலூர், குந்தா தாலுகா உள்ள 6 தாலுகாவினுடைய சங்கங்களும் நமக்கு ஆதரவாக, அனைத்து சங்கங்களும் ஆதரவாக இதற்கு நிற்பாங்க. கடையடைப்பு மட்டுமில்லை, பொது வேலை நிறுத்தம் நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு வேலையும் நடக்காது. அன்னைக்கு விவசாய வேலை உட்பட எந்த ஒரு வேலை, டீ ஃபேக்டரியிலிருந்து எதுவுமே நடக்காது. பொது வேலை நிறுத்தம், 24 மணி நேர பொது வேலை நிறுத்தம். நீலகிரி மாவட்டத்தில் பால், ஆவின் பால் மற்றும் மருந்து கடைகள் மட்டுமே இயங்கும். அதை தவிர அனைத்து நிறுவனங்களும் இயங்காது. பொது வேலை நிறுத்தம். அனைத்து தரப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் 24 மணி நேர பொது வேலை நிறுத்தம். மொத்தமாக இ-பாஸ் என்ற நடைமுறையே ரத்து செய்யணுன்றத எங்களோட கோரிக்கை. இந்த வாகனங்கள் குறைவு அதில் இ-பாஸ் எடுக்கணும். நம்ம சட்ட ஆலோசகர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொன்னீங்கன்னா சொல்லுங்க. அது நம்மளை தடை செய்யறதுக்கு நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு இ-பாஸ் அப்படின்ற நடைமுறையே அரசியல் அமைப்புக்கு எதிரானது. ஏன்னா அரசியல் அமைப்பு யாரையும் உள்ள வர வேண்டாம், நீ இப்படிதான் வரணும்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அரசியல் அமைப்புக்கே எதிரான ஒரு சட்டத்தை இ-பாஸ் என்ற முறையை நடைமுறையிலிருந்து எடுக்க வேண்டும்ன்றதான் எங்க கோரிக்கையுடைய. வாகனங்கள் எண்ணிக்கை கிடையாது, இ-பாஸ் முற்றிலுமாக எடுத்துடணும். அதான்.